பெயர் கமலி. நான் ஒரு மாற்றுத்திறனாளி பெண். எனக்கு இப்போது 60 வயது ஆகிறது. எனக்கு பேரனும் பேத்தியும் இப்போது இருக்கிறார்கள். நான் கடந்து வந்த என் வாழ்க்கையை உங்களிடம் கூறுகிறேன். நான் பிறந்த ஊர் நட்டாலம். என் அப்பா பெயர் குமரேசன், அம்மா மஞ்சுளா. நான் பிறப்பதற்கு முன்னால் வரை ரொம்ப ஏழ்மையாய் இருந்து இருக்கிறார்கள். எனக்கு 2 அண்ணன் 2 அக்கா உண்டு. ஒருவேளை சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டு கொண்டிருந்த நேரத்தில் என் அம்மா கர்ப்பம் தரித்து இருக்கிறாள். வேண்டா வெறுப்புடன் தான் என்னை பெற்று இருக்கிறாள். என் அப்பாவுக்கு லாட்டரி எடுக்கும் பழக்கம் உண்டு. ஒரு தடவையாவது விழுந்து விடாதா, நம்முடைய கஷ்டம் தீர்ந்து விடாதா என்று அப்பா லாட்டரி எடுப்பார். வழக்கம் போல் அப்போதும் எடுத்திருக்கிறார். நான் பிறந்த 3வது நாளில் என் அப்பாவுக்கு லாட்டரியில் அதிர்ஷ்டம் அடித்திருக்கிறது. வீட்டிலுள்ள எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். என்னால் தான் அவர்களுக்கு இவ்வளவு பெரிய தொகை கிடைத்திருக்கிறது என்றும் இனி நமது கஷ்டம் எல்லாம் தீர்ந்து போகும் என்று சந்தோஷத்தில் இருந்துள்ளனர். அதன் பிறகு எங்கள் வீட்டில் பணம் வரவு வந்து கொண்டே இருக்கிறது. நிறைய சொத்து, தோப்பு, துறவு என்று வாங்கி சேர்த்துள்ளனர். நான் 6 மாதத்திற்கு பிறகு குப்புற விழவும் இல்லை, முட்டி போட்டு ஊறவும் இல்லை, எழுவி நிற்கவும் இல்லை, நடக்கவும் இல்லை. உறவினர்கள் எல்லாரும் பிள்ளை நன்றாக பேசுகிறாள் இல்லையா, அதனால் 1 வயதுக்கு பிறகு லேட்டாக எல்லாம் நடக்கும் என்று சொல்லிவிட்டனர். என் அம்மாவும் அப்பா 1 வயது தாண்டியும் என்னிடம் எந்த முன்னேற்றம் இல்லாததை கண்டு பயந்து போய் டாக்டரிடம் அழைத்து சென்று இருக்கின்றனர். அங்கே என்னை டாக்டர்கள் பரிசோதித்து விட்டு 2 கால் மூட்டுக்கு கீழே உங்கள் பிள்ளைக்கு ஒரு உணர்வும் இல்லை, அதனால் அவளால் இனி எழுந்து நடக்கவோ உட்காரவோ எதுவும் செய்ய முடியாது. ஒருவரின் துணை கண்டிப்பா எப்போதும் அவளுக்கு வேணும் என்று சொன்னதும் என் குடும்பத்தில் உள்ள அனைவரின் தலையிலும் இடி விழுந்தது போல இருந்திருக்கிறது. போகாத மருத்துவமனை இல்லை, வேண்டாத சாமிகள் இல்லை. இருந்தாலும் என்னுடைய ஊனத்தை குணப்படுத்த யாராலும் முடியவில்லை. கடைசியாய் என் நிலைமை கடைசி வரை இப்படிதான் என்ற முடிவுக்கு வந்தது. ஒரு வீல் சைக்கிளில் நான் ஆசிரியர் உதவியுடன் பள்ளிக்கு சென்று வந்தேன். எனக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியர்களை இன்றும் என்னால் இப்போது மறக்க முடியாது. சென்றாலும் என் அம்மா அப்பா என்னை அழைத்து கொண்டுதான் செல்லுவார்களே தவிர தனியே ஒரு நாளும் என்னை விட்டு சென்றது கிடையாது. எப்படியோ நான் பள்ளி படிப்பை முடித்துவிட்டு கல்லூரி படிப்பில் சேர்ந்தேன். படித்து முடிந்ததும் அரசு துறையில் மாற்றுத்திறனாளி வரிசையில் வேலையும் கிடைத்தது. என் வீட்டிலும் ஒவ்வொரு நிகழ்ச்சி வந்து கொண்டே இருந்தது. அக்கா, அண்ணன் திருமணம், குழந்தைகள் பிறப்பது என்று ஒவ்வொன்றாய் நடந்து கொண்டே இருந்தது. என் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் தான் மனதில் பாரமாய் இருந்தது. எங்கள் காலத்திற்கு பிறகு என் மகளை யார் பார்த்து கொள்வா? மகளின் வாழ்க்கை கேள்விக்குறி ஆகிவிடுமை என்று நினைத்து தினமும் அழுவதை என்னால் உணர முடிந்தது. அன்று நான் ஆபீஸில் இருக்கும் போது ஒருவர் என்னிடம் திடீரென வந்து பேசிவிட்டு என் பெயர் கந்தன் என்று அவரை அறிமுகம் செய்துவிட்டு ஒரு புன்னகையுடன் சென்று விட்டார். எனக்கு தான் அவர் யார் இருந்தது. நான் வீட்டிற்கு வந்ததும் அந்த குழப்பத்திற்கான பதில் எனக்கு கிடைத்தது. என்னை பெண் கேட்டு வந்து இருக்கிறார்கள் என்று எனக்கு தெரிந்தது. எனக்கு இது கனவா நிஜமா என்று புரியவில்லை. நான் திருமணம் வேண்டாம் என்று என் வீட்டில் எவ்வளவு முறை சொல்லியும் அவர்கள் யாரும் என் பேச்சை கேட்கவில்லை. தான் மனது படப்படத்தது. நம்மை பார்த்து கொள்ளவே ஒரு ஆள் வேண்டுமே, அதில் திருமணம் செய்துவிட்டு ஒரு குடும்பத்தை எப்படி கவனித்துக் கொள்ள போகிறேன் என்ற குழப்பம் இருந்து கொண்டே இருந்தது. என் திருமணத்திற்கும் நாட்கள் நெருங்கி வர தொடங்கியது. என் கணவரிடம் ஒரு நாள் தனியே பேசும் வாய்ப்பும் கிடைத்தது. அவர் பேச்சில் இருந்து எனக்கு ஒரு நம்பிக்கை கிடைத்தது. அந்த நம்பிக்கையில் என் திருமணமும் ஆடம்பரமாய் நடந்தது. நான் இப்போது என் பிறந்த வீட்டை விட்டு புகுந்த வீட்டிற்கு சென்றிருக்கிறேன். என்னுடைய பரிதப்பை பார்த்த என் மாமியார், உன் வீட்டை போல் இங்கு எந்த குறையும் இருக்காது என்று சொன்னார். என் கணவர் வீட்டிற்கு ஒரே பிள்ளை, செல்ல பிள்ளை என்பதால் வெளியில் வேலைக்கு செல்ல வேண்டாம், இருந்த இடத்தில் அவருடைய வருமானம் வந்துவிடும். என் கணவர் எப்போதும் என் அருகில் இருந்து என்னை கவனித்து வந்தார். எனக்கு தான் மனதில் ஒரே குழப்பமாய் இருந்தது. இவ்வளவு வசதி ஏன் திருமணம் செய்தார் என்று என் கேள்விக்கான விடையை என் கணவரை கூறிவிட்டார். இந்த பாரு கமலி, உன் வாழ்க்கை இப்படி ஆனதற்கு என் அப்பா தான் காரணம். நீ வயிற்றில் இருக்கும்போது ஒரு நாள் என் அப்பா பைக்கில் போகும்போது உன் அம்மாவை இடித்து கீழே தள்ளி விட்டார். உடனே மருத்துவ உன் அம்மாவை என் அப்பா பின்தொடர்ந்தார். எங்கள் குடும்ப டாக்டர் என்பதால் என் அப்பா நடந்த உண்மையை கூறியுள்ளார். உன் அம்மா கீழே விழுந்ததில் உனக்கு தான் பாதிப்பு என்று டாக்டர் என் அப்பாவிடம் கூறியுள்ளார். வெளியில் யாருக்கும் தெரிய வேண்டாம் என்று உன்னை அந்த நேரத்தில் அழிக்கவும் முடியாது. உனக்கு 7 மாதம் நடந்து கொண்டே இருந்தது. உன் அம்மாவிடம் குழந்தை நன்றாக இருக்கிறது என்று சொல்லிவிட்டார். அந்த நாளில் இருந்தே உன் குடும்பத்தை என் அப்பா பின்தொடர்ந்து வருகிறார். என்னிடமும் இதை சொல்லி சொல்லித்தான் வளர்த்து வந்தார் என்று என்னிடம் உண்மையை கூறினார். என்னால் பதில் ஏதும் கூற முடியவில்லை. எல்லாவற்றிற்கும்
உங்களிடம்தான் பதில் இருக்கும் என்று மனதில் நினைத்த சில வருடங்களில் எனக்கு ஒரு ஆண் மற்றும் பெண் குழந்தையும் பிறந்தனர். அவர்களை வளர்க்கும் பொறுப்பை முழுதும் என் மாமியார் மாமனாரை பார்த்து கொண்டார். என் குழந்தைகளை தாளாட்டி சீராட்டி வளர்த்தார்கள். இப்போது என் குழந்தைகளுக்கும் திருமணம் முடிந்து என்னை அன்பாக என் குழந்தைகள் கவனித்து வருகின்றனர். என்னுடைய பேர குழந்தைகள் என்னிடம் அன்பாக இருக்கின்றனர். எனக்கு இப்போது 60 வயது ஆகிறது. என் கணவரின் அன்பும் அக்கறையும் இதுவரை குறையவும் இல்லை. என் வாழ்க்கை எப்படி அமைய போகிறது என்று நினைத்த நான் இப்படி ஒரு பூந்தோட்டமாய் மலரும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை.